புரியல, காலம் புரியல. புரியலாம் வேண்டாம், ஒழுங்கா சொல்ல வந்தாலே போதும். வா, மறுபடியும் படிச்சு பார்க்கலாம். பதறாதீர்கள், நான் தான் குடக்கோச்சேரல் இளங்கோ. நான் தான் இளங்கோவடிகள். நீங்கள் படித்தீர்களே? இல்லை இல்லை, படிக்க முற்பட்டீர்களே சிலப்பதிகாரம். அதை எழுதியது யாம் தான். ஓ, நீங்க தானா அது? ஏன் சார், கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதக்கூடாது? நான் எளிதில் அறிந்து கொள்ளும் விதத்தில் தானே இயற்றியுள்ளேன். குணவாயிற் கோட்டத் அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகளுக்கு குன்றக்குறவர் ஒருங்குடன் கூடி புலம்பூ வேங்கை நலம் கிளர் கொழு நிழல். ஓ, அதை இப்படிதான் சொல்லணுமா? நீங்கள் ஏன் இதை படிக்க எத்தனித்தீர்கள்? முயன்றீர்கள்? இது என்ன தமிழுக்கு வந்த சோதனை? கீழாய் தங்களுக்கு தெரிந்த மொழி என்ன? அது தமிழை தவிர இங்கிலீஷ். பண்ணீங்க? ஓ, அதுவா? கொடுத்து இதை படிக்க சொன்னாங்க. ஓ, அப்படியா? சரி, நீங்கள் இந்த காவியத்தின் கதையையும் குறிக்கோளையும் அறிவீர்களா? ஏதோ கொஞ்சம். கோவலன் ஏதோ சீட்டிங் கேஸில் மாட்டிப்பான். அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அவனோட ஒய்ஃப் கண்ணகி. அவன் டென்ஷன் ஆகி கோர்ட்டுக்கு போய் அவன் இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவான். கிங் அப்செட் ஆகி ஆள் அவுட், மதுரை டிஸ்ட்ராக்ட். இதுதானே மிகவும் அழகாக ஆங்கிலத்தில் கூறினேன். சரி, இந்த காவியத்தை பற்றி நான் விரிவாக கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த காவியத்தின் குறிக்கோள்கள் 3. அரசியல் இழைத்தோருக்கு அறக்கூற்றாகும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உரைசால். புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. நாட்டை ஆள்றவங்க, அதாவது பாலிட்டிஷியன்ஸ், ஹானஸ்ட் அண்ட் டெடிகேட்டடாக இருக்கணும். ஃபேட் இஸ் பவர்ஃபுல். டிவோட்டட் ஒய்ஃபாக இருந்தால் உலகம் ப்ரைஸ் பண்ணும். அவ்வளோதான். ஏன் சார், உலகம் பாராட்டணும்னு ஹஸ்பண்ட் செய்கிற எல்லாத்தையும் பொறுத்த முடியுமா? சரி, 3வது பாயிண்ட்டை விட்டுடலாம். இந்த காப்பியத்திற்கு தலைவன் அல்ல, தலைவிதான் உண்டு. அவள் பெயர் கண்ணகி. அவளது கணவன் தான் கோவலன். ஆமாம், அது எங்களுக்கு தெரியுமே. கூறினீர்கள். பழக்கத்தில் வந்த தவறு. சொன்னீங்க. ஆனால் கோவலனின் மனைவி கண்ணகி அப்படின்னு சொன்னீங்க. கண்ணகியின் கணவன் கோவலன் என்பதுதான் சரி. இந்த கோவலன் புகார் நகரத்தில் ஒரு வாணிகன். கம்ப்ளைண்ட் தானே, அது ஒரு ஊர் பேரை வச்சிருக்கீங்க. வாணிகன் அப்படின்னா என்ன? அந்த ஊரு பேரு காவிரி பூம்பட்டினம். காவிரி ஆறு, அதாவது ரிவர், கடலோட கலக்கிற இடத்துல இருக்கிறதால அந்த ஊரை ஷார்ட்டா புகார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாணிகன் அப்படின்னா பிஸ்னஸ்மேன். இப்போ இருக்கிற எலான் மஸ்க் மாதிரி ரொம்ப பணக்காரன். ஓ, அப்படியா? என்னமோ சார், உங்களை மாதிரி அவங்களும் இப்போ இங்கே வர முடியுமா? ட்ரை பண்ணுறேன். இளங்கோவடிகளே வணக்கம். என்ன ஏன் அழைத்தீர்கள்? இது என்ன இடம்? இந்த இடம் பர்னபி என்னும் நகரம். கோவலனே, குழப்பம் வேண்டாம். இது அமெரிக்க கண்டத்தில் உள்ள நகரம். நாம் தமிழ் குலம் கடல் கண்டம் கடந்து வளர்ந்துள்ளது. நாம் இருப்பது 21ஆம் நூற்றாண்டு. ஓ, அருமை அருமை, நன்றாக உள்ளது. என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு? எலான் மஸ்க் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. இப்போதான் பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்காரு. சரி, கோவம் வந்துட்டாரு. அப்போ கண்ணகி? அதானே, வேர் இஸ் கண்ணகி? ஓ, நானும் 21st செஞ்சுரி ஆள் தான் பேசுகிறேன். காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலமும் ஆதிப்பிடி போல் வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். வா,
வாவ் வாட் a beautiful hair. இவங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றாங்க? ஷாம்பு எல்லாம் இல்லை, கருவேப்பிலை அண்ட் ஹைபிஸ்கஸ் ஆயில், அப்புறம் சீயக்காய். ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யார். அம்மா பொறுமை. கோவலன் இங்குதான் உள்ளான். அவனை நான் தான் இங்கு தருவித்தேன். அவனுக்கு எதுவும் நேரவில்லை. இளங்கோவாடிகளே, எங்களை ஏன் இங்கு தெரிவித்தீர்கள்? அதுவா தாயே, இவர்கள் இருவரும் தமிழ் மாணவர்கள். சிலப்பதிகாரத்தை மிகவும் வருந்தி படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதலால் பார்க்க வந்தேன். கண்ணகி, அவர்கள் தமிழறியா பிள்ளைகள் அம்மா. கோவலனே, உனது துணைவியை அழைத்துச் சென்று உடை மாற்றிக் கொண்டு வரவும். சார், ஒரு இன்ஃபர்மேஷன், எங்களுக்கும் தமிழ் தெரியும். நீங்க பேசுற தமிழ் தான் எங்களுக்கு புரியல. ரொம்ப தான் கலைக்கிறீங்க. நாம் மேற்கொண்டு கதையை பார்க்கலாம். கோவலன் ஒரு பிசினஸ் மேன். அவன் இருந்த புகார் நகரத்திற்கு ஒரு டிராமா ட்ரூப் வந்து இருந்தது. அதில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸை கோவலனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால் அவள் பின்னாடி போய் அவளோட குடும்பம் நடத்தி ஒரு பெண் குழந்தையை கூட பெற்றான். ஏன் சார், இந்த ட்ராமா எங்களோட மெகா சீரியல் மாதிரி இருக்குமா? ட்ராமா செட் எப்படி இருக்கும்? நீங்களும் டைலாகுக்கு டைலாக் சுற்றி 4 லேடிஸை நிற்க வச்சு ரியாக்ஷன் காமிக்க வைப்பீங்களா? எங்கள் காலத்தில் எல்லாம் மேடை நாடகம், அதாவது ஸ்டேஜ் ட்ராமா, டேக் ரீடேக் எல்லாம் கிடையாது. எனிவேஸ், அந்த மாதவி கூட இருந்த காலத்தில் அவனோட பொருள் எல்லாம் இழந்தான். சில காலம் போன பின்னர் தன்னோட தப்பை உணர்ந்து திரும்பி கண்ணகிட்ட வரான். கண்ணகியும் அவனை திரும்ப ஏற்றுக்கிறான். அது எப்படி அவரை திரும்ப அக்செப்ட் பண்றீங்க? பண்ண தப்புக்கு போடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் தானே? பொருளெல்லாம் இழந்தான் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா லாசஸ் வெல்த் தானே, கரெக்டா? தவறை உணர்ந்து வருந்துபவரை நாம் ஏன் அம்மா மேலும் மாற்ற வேண்டும்? அதனால் தான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டேன். மிஸ்டேக்கை நினச்சி ரிப்பெண்ட் பண்ணுறப்போ ஃபர்கிவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கோவலன் தன்னோட சொத்து எல்லாம் இழந்து நிற்கிறதால இப்போ கண்ணகி ஒரு ஐடியா சொல்கிறான். மதுரை போய் தன்னோட சிலம்பை விற்று அதில் வர காசை கேபிட்டலாக யூஸ் பண்ணி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு அவங்க 2 பேரும் மதுரை வராங்க. சார், இந்த கதை கருத்து அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்போ வரும்? இப்போ வரும் கேளுங்க. மதுரை வந்த கோவலன் சிலம்பை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பிளேஸ் போகிறான். அங்கே ஒரு கொல்லன் கிட்ட அதை காமிச்சு எஸ்டிமேட்ஸ் கேட்குறான். கொல்ல அப்படின்னா என்ன? கொலை செய்யறவங்க? அது அப்படி இல்லை. கொல்லன்னா கோல்ட்ஸ்மித் அப்படின்னா தெரியும் தானே. கொல்லன் கிட்ட போய் காமிக்கிறேன். அந்த கொல்லன் ஒரு ஃப்ராட். இது சூப்பர் சிலம்பு ராணி கிட்ட இருக்க வேண்டியது. நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு போனான். என்னோட விதி, நானும் அதையே நம்பி அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணேன். இதுக்கு தான் சார் எங்களை மாதிரி எதுவாக இருக்காலும் FB மார்க்கெட் பிளேஸில் கிரைசிஸில் போடணும். வெரிஃபைட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்படி போய் ஒரு ஃப்ராட் கிட்ட ஏமாறலாம். FBயா? யார் அவன்? கிரேட் லிஸ்டா? யார் அவன்? ஹலோ மிஸ்டர் கோவலன், அது என்ன எல்லாம் அவள்? ஏன் அவன் அப்படின்னா சொல்லுங்களேன். கோவலனே, அமைதி காக்கவும். அந்த ஃப்ராட் கோல்ட்ஸ்மித் இருக்கானே, முன்னாடியே ராணியோட சிலம்பை அவன் திருடியும். ஸோ இதுதான் எஸ்கேப் ஆக ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நேராக பாண்டிய மன்னர் கோர்ட்டுக்கு போய் ராணியோட சிலம்பை திருடினவன் இப்போ வந்திருக்கான், என்னோட கடையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மன்னவன் சிறிது அரசனுக்கு தெரியாமல், நீதிமுறை அறியாமல் தன் காவலர்களிடம், அம்மா கண்ணகி பொறுமை. அந்த பாண்டியன் கிங் தன்னோட காவலர்கள் கிட்ட, அதாவது போலீஸ் ஃபோர்ஸ், கோவலனோட தலையை வெட்ட சொல்கிறான். அதாவது டிகாபிடேஷன். விதி விளையாடும் போது அறிவு வேலை செய்யும். This is not fair. Innocent until proven guilty. உங்கள் மன்னர்கள் எல்லாம் இப்படி தான் தப்பாக ரூல் பண்ணாங்களா? Where is democracy? ஐயா, இது என்ன டெமோக்ரசி? இவர்களது தமிழ் மாதிரி புதுவிதமான அரிசியா? இது என்ன கொடுமை. மத்தளத்திற்கு இரு பக்கமும் இடி என்பது போல இருக்கிறது கண்ணகி. அவர்கள் கூறுவது டெமோக்ரசி, அதாவது மக்களாட்சி முறை. ஆஹா, என்ன அருமையான கருத்து. அதை நாம் ஏன் செய்யவில்லை ஐயா? அதை நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் அம்மா. இவர்களுக்கு நான் முதலில் காவியத்தின் கதையை முடிக்கிறேன். நம்ம எங்க விட்டோம்? அந்த கிங் நல்லவர் தான். ஆனால் விதி யாரை விட்டது? அவருக்கு நேரம் சரியில்லை. அதனால யோசிக்காம இப்படி சொல்லிட்டாரு. காவலர்களும் கரெக்டாக போய் சொன்ன வேலையை முடிச்சிட்டாங்க. எங்கள் சிஸ்டம் தான் பெட்டர். ஜூரியெல்லாம் வச்சு எவ்வளவு சூப்பராக எல்லாமே பண்ணுறோம். ஜூரியா? அது யார்? என் கணவனை கொன்ற கல்வன் அவன் தானோ? ஓ, அதுவா? எதுவுமே தெரியாத ஒரு 12 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சு கில்ட்டி இல்லை நாட் கில்ட்டி அப்படின்னு டிசைட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஜூரி சிஸ்டம். கோவலன் திரும்ப வரலைன்ன உடனே கண்ணகி அவனை தேடி போனான். அப்போ நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே கோபம் பொங்க அரசு வைக்க போறான்.
அரசவை அப்படின்னா ராயல் கோர்ட், அரசு கூட்டல் அவை. சார் ப்ளீஸ், எங்கள் டீச்சர் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ராயல் கோர்ட் போகிறா நெக்ஸ்ட் என்ன? அங்கே போய் தன் கணவன் குற்றமற்றவன், அதாவது நாட் கில்ட்டி அப்படின்னு நிரூபிக்கிறார். எப்படின்னா அவளோட இன்னொரு சிலம்பை போட்டு உடைக்கிறார். அதில் இருக்கிறது மாணிக்கப் பரல்கள். மாணிக்கம் அப்படின்னா என்ன? எங்கள் அப்பா மாணிக் பாஷா தான் சொல்லியிருக்காரு. கூடவே ஏதோ பரல் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? ஒருவேளை பல்ல தான் அப்படி சொன்னீங்களோ? What? Manikam is a precious stone, you see. Rubies, pearl. இளங்கோ, அதை நீங்களே சொல்லுங்க. பரல்னா கிராவல், பெபிள் சைஸில் இருக்கிற ஸ்மால் ஸ்டோன்ஸ். ராணியோட ஒரு சிலம்பை மன்னன் எடுத்து வைக்க அதில் இருந்தது முத்து, அதாவது பேர்ல் பரல்கள். அட, ஏன் அம்மா அது சொல்லுவாங்க. தில்லானா தில்லானா பாட்டு வருமே. என்ன சார், நீங்களும் ரஜினி ஃபேன் போல இருக்கு. தில்லானா ரஜினி அடிகளாரே, எனக்கு தலையே சுற்றும் போல் இருக்கிறது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இனிமேல் நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். இதை பார்த்த உடனே கிங்குக்கு பெரிய ஷாக். உடனே அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஹார்ட் பிரேக்ல உயிரை விட்டுகிறான். இதுதான் நான் சொன்ன 2வது குறிக்கோள். நாட்டை ஆளுகிறவர்கள் அறத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கண்ணகிக்கு ஆனாலும் கோபம் குறையல. அவள் தன்னோட மார்பை கிள்ளி எறிகிறாள். அதுல இருக்கிற கோபத்தணல் அந்த மதுரை நகரையே எரித்து விடுகிறது. ஏன் சார், நீங்கள் கோபத்தில் ஊரையே எரிக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க? இதில் என்ன யூஸ் இருக்க முடியும்? ஒரு கேஸை போட்டு $100 மில்லியன் காம்பன்சேஷன் கேட்டிருக்கணும். Compensation? You mean nastayide? ஓ, அதுவும் நல்ல ஐடியா இருக்கு. அதை நான் கேபிட்டலாக யூஸ் பண்ணியிருப்பேனே. கோவலனே, நீ இறந்ததற்குத்தான் அந்த பணம். என் ஐயா தொழில் பல் போன பின்னர் கருத்து வரை மெல்ல இயலாது. மாசாத்துவானின் மகனே, பிள்ளைகளே, மன்னன் தான் ஜட்ஜ். அவன் தான் தப்பு பண்ணிட்டான். அப்போ யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண்ட்ரியில் சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி உங்களால் எப்படி பார்க்க முடியாது, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண முடியாது, டிக்டாக்ல அப்லோட் பண்ண முடியாது. அப்போ யார்கிட்ட போய் கேஸ் போடுவீங்க? கோவலனே, என்ன ஆயிற்று உனக்கு? ஓ சாரி, நான் இவர்களை பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். கண்ணகியே, இவனை அழைத்து கொண்டு போய்விடு. இதற்கு மேல் அவன் இங்கிருப்பது நமக்கு நல்லதல்ல. நீங்கள் சொன்ன ஃபியூச்சரை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. பேசாமல் மதுரை எரியதே பெட்டர். நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்க. இந்த காவியத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வச்சேன்? சொல்லுங்க பார்க்கலாம். சார், முதல்ல காவியம் அப்படின்னா என்ன? அப்படியே சிலம்பம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னை உங்களோட ஆசிரியர், அதாவது டீச்சர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். எதுக்கு சார்? தயவு செய்து சிலப்பதிகாரத்தை உங்கள் சிலபஸில் இருந்து எடுத்து விட